அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? நம்ம மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. திரு செங்கோட்டையனுடைய மனைவி, திரு செங்கோட்டையனுடைய மகன் தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். செங்கோட்டையன் சீக்ரெட் கையில் இருக்கு, எடுத்து விட்டா அவ்வளோதான். ரொம்ப ஆடினா எடப்பாடி மிரட்டல். என்னிடம் கெஞ்சி கண்ணீர் விட்டார். மனைவி கொடுத்த கேவலமான புகார். செங்கோட்டையனை காட்டமாக விமர்சித்த இபிஎஸ். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தாவேகா செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்து பேசினார். உன்னை பற்றி என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, வெளியில் விட்டால் நாரி போய்விடும். நான் முதலமைச்சராக இருக்கும்போது நீ என்னென்ன வேலை செய்தாய் என எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? நம்ம மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசாதீங்க என்று கூறியுள்ளார். மேலும் செங்கோட்டையன் அமைச்சராகிய போது அவரது மனைவி மற்றும் மகனை அம்மா ஜெயலலிதாவிடம் வந்து புகார் கொடுத்தனர். இதனால் அம்மாவே இவரையா நான் கட்சியில் வைத்திருந்தேன் என்று கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். மலைப்பாம்பு போல் ஊர்ந்து வந்து முதல்வர் பதவியை வாங்கினார் என்றும், இரவு வரை நான் தான் முதல்வராக தேர்வாக இருந்தேன், காலையில் காசு கொடுத்து எல்லாத்தையும் மாற்றியவர் எடப்பாடி என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் கூறியதாவது: ரொம்ப கீழ்த்தரமாக பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். மரியாதை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்க வேண்டும் என்றுதானே நினைப்பாங்க. அவங்களுக்கு பதவி கொடுத்தால் சந்தோஷப்படுறது அவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா அம்மா ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்த போது அவரது மகனே அதை எதிர்த்தார். இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதான் நினைப்பாங்க. நம்ம வீட்டில் பிள்ளைகளும் அப்படித்தான் நினைக்குது. இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி, திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். செங்கோட்டையனின் மனைவி மற்றும் மகன் தலைமை செயலகத்திற்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இப்போது அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி மனைவியும் மகனும் போய் அம்மாவிடம் சொன்னாங்க, நான் கீழே தான் இருக்கிறேன். அவர்கள் கீழே இறங்கி சென்று செங்கோட்டையனின் பதவியை பறிச்சாங்க அம்மா. செங்கோட்டையன் எப்பேற்பட்ட ஆள் என்று எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருவிட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவரா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்று செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். என்னையை அழைத்து அம்மா என்னிடம் சொன்னாங்க, இப்பேற்பட்ட ஒருவரை நம் கட்சிக்கு வைத்திருந்ததே தப்பா போச்சு. வேற யாரும் இப்படி புகார் கொடுத்தது இல்லை. கிளை செயலாளர் கூட இப்படி ஒரு புகார் வந்தது இல்லை. அமைச்சராகவும் பலமுறை எம்எல்ஏவாகவும் இருக்கின்றவர் மீது அவரது மனைவியும் மகனும் புகார் கொடுத்தது எனது மிகப்பெரிய மோசமான நபர் என்று அம்மாவை சொன்னார். அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சு சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கிறதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில்
புகார் கொடுத்தது இவருதான் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஆளை நான் அமைச்சராக ஆக்கிறதுதான் எனது தவறு. என்னிடம் அழுது புலம்பினார், கெஞ்சி கண்ணீர் விட்டார். இப்போ என்னடா என்றால் என்னை பற்றி பேசுகிறார், வாய்க்கொழுப்பில் பேசுகிறார். நீ அழுதது எனக்கு தெரியாதா? உண்மையாகவே எனக்கு நல்ல நண்பராக தான் இருந்தார். அந்த நட்பின் அடிப்படையில் தான் உங்களை நான் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் நீங்க அப்படியா? செங்கோட்டையன் சாலையில் நடந்து செல்ல முடியாது, அசிங்கமாக போய்விடும். நீ போட்ட ஆட்டமெல்லாம் எனக்கு தெரியும். நீ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்க முடியாது. அவ்வளவு ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கும் போதே எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டேன். நீங்க என்ன ஆட்டம் போட்டீங்க என்று எனக்கு தெரியும். திமுகவின் பிடிமா இருப்பீர்கள், எனக்கு அப்போவே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சொந்த தொகுதிகள் நலத்திட்ட நிகழ்ச்சிகளையே செங்கோட்டையன் வரவில்லை. கேட்டால் ஜெயலலிதா படம் வைக்கவில்லை என சும்மா காரணம் சொல்றது. சட்டசபையில் ஒரு வார்த்தை கூட திமுகவை எதிர்த்து பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். திமுகவின் சைக்கிள் வழங்கும் திட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டார். அப்பவே இவர் திமுகவின் பிடிம் ஆகிவிட்டார். ஆனால் நான் கண்டுபிடித்து விட்டேன், இவரை மன்னிக்க கூடாது. ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனதுக்கு நீங்க தான் என கூறினார்.